ஆண்டவரை நிந்தித்துச் சொல்லுவது நீர் தேவனானால் தம்மையும் இரட்சித்து எங்களையும் இரட்சியும். இல்லாதிருக்கில் தம்மை தேவன் என்பதேதென்று பரிகாசம் பண்ணுகிற போது வலதுபுறக் கள்ளன் அவனை அதட்டி நாங்கள் செய்த பாவத்துக்கிந்த ஆக்கினை அனுபவிக்கின்றோம். இவர் ஒரு தோஷமும் இல்லாத சர்வேசுரனும் ராசாவும் என்கிறதை அறிவேன் என்று ஆண்டவரை பார்த்து தேவரீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு எழுந்தருளுகிற போது அடியேனையும் நினைத்து கொள்ளும் என்று மன்றாடினான். அந்த பிரார்த்தனையை ஆண்டவர் கேட்டவன் பேரிலே மகா கருணையாய் அவனுடைய சகல பாவங்களையும் பொறுத்து இன்று நீ என்னுடனே மோட்ச ராஜ்யத்தில் இருப்பாயென 2ஆம் வசனம் திருவுளம்பற்றினார். ஐயோ கிறிஸ்தவர்களே, இன்றங்கள் ஆண்டவர் இருக்கிற தயாவர சித்தத்தை பாருங்கோ. கள்ளன் என்றும் சத்துராரி என்றும் பாராமல் எப்படிப்பட்ட பாவவாளிக்கும் சமத்தருக்கும் மோட்ச கருவூலத்தின் கடாபாத்திரம் திறந்து பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறாரே. இன்று தம்முடைய வெறுவறுகளின் சமுத்திரத்தில் வெகுவாய் பெருகி தன்னிலே அடங்காதபடியார் கற்றவர் நற்றவர் சகல திக்கிலும் இரக்கத்தினுடைய ஊற்று கண்கள் திறந்து வழிந்து போய் மணிச்சென்ம பூமியெல்லாம் புண்ணிய வளம் காய்க்க சித்தமாகிறாரே. இந்த பிரகாரமாய் ஆண்டவர் 2ஆம் வசனம் திருவிளம்பற்றின போதே பரிசுத்த தேவ மாதா குமாரனை பார்த்து வியாகுலம் பெருகின மனதோடு சொல்லுவது, என் மகனே, கள்ளனுக்கு நல்ல வசனத்தை சொன்னீர். உம்மை வதைக்கிற சத்துராதிகளுக்கும் உபகார வார்த்தை திருவிளம்பற்றினீர். ஆனாலும் உடையதாயிருக்கிற எனக்கொரு வசனமும்